ஒரு மனுஷன் 50 வருஷமா ஒரு சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தார். ஆனா அவரோட ஒய்ஃப் அந்த நோட் புக்கை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. 1939 வேர்ல்டு வார் 2 அப்போ இவர் லண்டன்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரா இருந்தார். அப்போ வேலை விஷயமா அவர் செஸ் ரிபப்ளிக்ன்ற நாட்டுக்கு போனப்போ அங்க பார்த்த ஒரு சில விஷயம் அவர் ரொம்பவே பாதிச்சது. அங்க இருந்த 1000க்கும் மேற்பட்ட ஜூவிஷ் குடும்பம் ஹிட்லரோட ஆட்சியால உயிர் பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஃபேக்கா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அங்க இருந்த ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அந்த ஒரு ட்ரெயினையும் ரெடி பண்ணி அங்க இருந்த ஜூவிஷ் மக்களோட 669 குழந்தைங்களையும் சேஃபா அந்த ட்ரெயின்ல ஏத்தி இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டு அவரோட ஊர் லண்டனுக்கு திரும்பி போயிட்டார். ஆனா இந்த விஷயத்த அவர் யாருக்கிட்டையும் சொல்லல. 50 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒய்ஃப் ஒரு நாள் அவர் ரூமை கிளீன் பண்ணும்போது அவர் ரூம்ல ஒரு நோட் புக் கிடைக்கும். அந்த நோட் புக்கை திறந்து பார்த்தா அந்த குழந்தைங்களோட பேரு, போட்டோ அண்ட் அந்த ட்ரெயின் போன ரூட் எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணி வச்சிருந்தார். இந்த நோட் புக் எடுத்துட்டு போய் அவங்க ஜேர்னலிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அன்னைக்குதான் அவரோட பேரு இந்த உலகத்துக்கே தெரிய வரும். அவரோட பேரு நிக்கோலஸ் வின்டன். எந்த பேரு புகழ் எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மனுஷன் தனியால ஒரு ஜெனரேஷனே காவந்து பண்ணியிருக்காரு. உங்க லைஃப்ல யாராவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு என்ன உதவி பண்ணியிருந்தாங்க அவங்களை நினைச்சு பார்க்குற விதமா கமெண்ட்ல அவங்களை டேக் பண்ணி விடுங்க.